Hello guys, welcome to Share Market Tamil. நம்ம சேனல் ஆல்ரெடி GT ஆர்டரில் சிங்கிள் ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். இப்போ GT ஆர்டரில் OCO அதாவது ஒன் கேன்சல் அதர்ஸ் அந்த ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த OCO ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து பை பண்ணி வச்சிருக்கணும், செல் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஆர்டர் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது இது ஈக்விட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்மகிட்ட கமாடிட்டிஸ் இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஓகே. இதில் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆல்ரெடி பை பண்ணி நம்மளுடைய ஹோல்டிங்ஸ்லையோ இல்லை பொசிஷன்லையோ அந்த ஆர்டர் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து GT ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சிங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ இந்த GT ஆர்டரை யூஸ் பண்ண போகிறோம். அதுவே OCOவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கான ஸ்டாப் லாஸையும் ட்ரிகரையும் செட் பண்ண போகிறோம். அதாவது எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் போனால் எனக்கு லாஸ் வருமோ அந்த ப்ரைஸ்லேருந்து நான் எக்ஸிட் ஆகிறதுக்காகவும் எனக்கு எவ்வளோ டார்கெட்டோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆனதும் என்னுடைய பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிற ஆர்டர் தான் OCO ஆர்டர்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த OCO ஆர்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹோல்டிங்ஸில் இல்லை, பொசிஷனில் ஒன்று இருக்குது. ரிலையன்ஸில் வந்து 2100 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சுருக்கேன் மார்ச்க்கானதை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் GT ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு GT ஆர்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய பொசிஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதும் அந்த ஆர்டருக்கு நேராக நம்மளுடைய க்ரஷரை கொண்டு போனால் போதும். அதிலேயே மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் 3 டாட்ஸ் போட்டு அதை கிளிக் பண்ணதுமே கீழே வாங்க கிரியேட் GT அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் GTன்னு கொடுத்த உடனே GT ஆர்டருக்கான டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்கே பை செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருந்தேன்னா இங்கே செல் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா செல் பண்ணணும், செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை செலக்ட் பண்ணணும். நான் இதை செல் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் நான் பை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சிங்கிள்னா என்ன, OCO அதாவது ஒன் கேன்சல் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ட்ரிகர் இருக்குது. செல் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா எனக்கு லாஸ். அதாவது நான் 19 சம்திங் ருபீஸ்க்கு செல் பண்ணி வச்சுருப்பேன். அப்படின்னா எனக்கு 21 இருக்குன்னா எனக்கு 600 கிட்ட லாஸில் இருக்குது. அதனால் எனக்கு மார்க்கெட் வந்து 25க்கு மேலே போனால் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான லாஸ். ஸோ 25 போச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன ப்ரைஸுக்கு என்னுடைய ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் சேம் 25 கொடுப்பேன். ஓகே, டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கீழே போகணும், அப்போ தான் எனக்கான ப்ராஃபிட். ஸோ எனக்கான டார்கெட் வந்து நான் 19 ருபீஸ் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதை விட கம்மியான ப்ரைஸ் தான் என்டர் பண்ணணும். டார்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 8 ருபீஸ் 10 ருபீஸ் கிட்ட ப்ரீமியம் கிடைச்சா போதும். இப்போ 8 ருபீஸ் வந்தோடனே என்னுடைய ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆக போகுது. என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கேட்டால் 8 ருபீஸ்க்கு எனக்கு செல் பண்ணி கொடுத்துட்டா ஓகே தான். ஓகே, குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு 250 ஆர்டர்ஸ் இருக்குது, இதுலேயும் 250 இருக்குது. ஜஸ்ட்டு நமக்கான ஸ்டாப் லாஸ் என்ன, ட்ரிகர் என்ன எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு நம்ம போட்டுக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்காக ஜஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் கிரியேட் GT ஆர்டர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய ஆர்டர் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே டேஷ்போர்ட் ஆர்டர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிப்போம். ஆர்டர்ஸ் டேபில் GT செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா, இல்லை எடிட் பண்ணணும் அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா ஜஸ்ட் இங்கே ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்டருக்கு நேரம் நம்ம க்ரஷர் கொண்டு போகிறோம். வழக்கம் போல் இந்த 3 டாட்ஸ் வரும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நமக்கு கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எடிட் பண்ணுறோன்னா எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா இல்லை எதனாலும் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்ம இந்த ஆர்டர் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த GT ஆர்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புளுக்கும், இல்லை நான் பார்ட் டைமில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும், லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள விட ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த GT ஆர்டர் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃபைனலாக இந்த ஆர்டர் நம்ம டெலிட் பண்ணிடுவோம். எஸ், டெலிட். ஓகே ஃபைன். ஓகே, உங்களுக்கு GT ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, GT ஆர்டர்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் GT ஆர்டரில் இன்னும் டீப்பான டீட்டெயில்ஸ்லாம் தேவை, இன்னும் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி GT ஆர்டரை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், அதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் க்ளீனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும் அப்படின்றதுனால இந்த OCO ஆர்டர்ஸ் மட்டும் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்கன்னா வந்தோன்னா ஜஸ்ட் ஆர்டர்ஸ் போய்ட்டு GT வந்தோம்னா லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னாவே நமக்கு GT ஆர்டருடைய Zerodhaவுடைய வெப் பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா GT ஆர்டரை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thank you for watching.